வெல்கம் பேக் டு சாண்டி சவு vlogs சேனல். நம்ம லாங் வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே வீடியோலாம் எடுத்து வச்சேன், பட் நம்மளுக்கு எடிட் பண்ண டைம் இல்லாதனால எதையும் அப்லோட் பண்ண முடியல கைஸ். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த vlog-ஐ எடுத்தே ஆகணும், அப்லோட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி தான் எடுத்துட்டேன். என்னென்னா இன்னைக்கு மார்னிங்கே நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்டு அதெல்லாம் போய் முடிச்சுட்டு வந்த பின்னாடி இன்னைக்கு வீட்டில் எல்லாருமே வந்து ஊருக்கு போகிறாங்களா. ஸோ நம்ம மட்டும்தான் வீட்டில் இருக்க போகிறோம். ஹோம் அலோன் சேலஞ்ச் பண்ணலான்ட்டு நம்ம இந்த vlog-ஐ எடுக்கிறோங்க. சரி வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். வரப்போ ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு வந்து பரோட்டா, கேக்கு, பப்ஸு நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லாம். நம்ம மட்டும்தானே இருக்க போகிறோம், ஜாலி பண்ணலாம். போய் சாவி வாங்கிட்டு திறக்கணும். போய் நம்ம சாப்பிட்லாமா? பசிக்குது வேறு, காலையில் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இப்போ போய் நம்ம சாப்பிட்டு இப்போ சாப்பிட்டா தான் அடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்து வயிறு ரெடி பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ போய் சாப்பிட்லாம் வாங்க. நம்ம இப்போ வந்து பரோட்டா சாப்பிட போகிறோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோம். அப்பா ரொம்ப நாள் ஆச்சு பரோட்டா சாப்பிட்டேன். நல்லா அப்படியே பிச்சு போட்டு ஊற வச்சு சாப்பிட்றதுல யாருக்கு பிடிக்கும்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் நல்லா போட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். நான் இன்னொரு கடையில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் தான் போய் வாங்கலாம்னு நினச்சேன். நான் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கடையில் அப்போ தான் மாவு பேசிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு இன்னொரு கடைக்கு போய் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே வந்து பரோட்டா நான் சாப்பிட்டதில்ல, பார்க்கலாம். 2 தான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். 3 வேறு வாங்கிட்டு வந்துட்டு பெருசு பெருசாக இருக்குது பரோட்டாலாம். எல்லோரும் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. நான் காலையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சா, சரி நான் இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி தானே போனோம். ஸோ வந்து நான் இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். நம்ம எப்படி ஜாலியாக தனியாக இருந்தால் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருப்பேன். நான் மெடாஸ் இருப்பேன் உட்காந்துட்டு. உங்களுக்கு வந்து நான் என்னென்ன கண்டென்ட்லாம் இனி உங்களுக்கு வீடியோவாக போடலான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் எங்கே காலையில் 7 போனால் ஈவினிங் 7 தான் வீட்டுக்கே வரேன். இது நான் எங்கே பண்ணுறது? இருந்தாலும் போட்டுட்டு தானே இருக்கேன். இது என்ன குழம்புன்னு தெரியல. ஃப்ரைட் ரைஸ் வாங்கலாம்னு நினச்சேன். சரி அதை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தான் பரோட்டா வாங்கினேன். ஆஹா அப்படியே நல்லா ஊற்றி ஊற வைக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம அப்படி கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நிறையா பேருக்கு மோஸ்ட்டாக இப்படி தான் சாப்பிட பிடிக்கும். ஆனியன் ரைத்தா வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்லாம். அப்படியே பார்த்திங்கன்னா டிவியில் சின்சான் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து அது 3 o'clock தான் டைம். பார்த்திங்கன்னா இப்போ 1 o'clock இருக்குது. நம்ம 1:30 ஆகிடுச்சா. 3 o'clock வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. சரி நம்ம வேறு ஏதாச்சும் சுட்டி டிவிக்கு இது பார்த்துட்டு சாப்பிடுவோம். இல்லை ரிலாக்ஸாக இருக்கணும்னா இந்த மாதிரி சேனல் பார்த்துட்டு கம்முன்னு உட்காந்து சாப்பிடணும். ஓகே நான் போய் சாப்பிட்றேன். பாய். டேஸ்ட் உங்களுக்கு சொல்லணும்ல, வெயிட் பண்ணுங்க சொன்னேன். நல்லாயிருக்கு அவ்வளோதான், ரொம்ப சூப்பராலாம் இல்லை. ஓகே நம்ம நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு கைஸ். இதுக்கப்புறம் வந்து போய் ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்ச நேரம். அதுக்கு முன்னாடி காலையில் வந்து நான் எந்திரிச்சு போனேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஸோ என் பெட்டோட நிலமை இப்படி தான் இருக்குது. அதை போய் ஓட்சல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுப்போம். கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. உங்களுக்கு அந்த மிஸ்ட்டு தூரத்துலலாம் அவ்வளோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஃபுல்லாக மிஸ்டாக தான்.
சீக்கிரமாக வந்து இந்த ரூமை ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு மாதிரி vlog எடுக்கிறது டான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ரூமை வந்து நம்ம மேக் ஓவர் பண்ணலான்னு இருக்கோம் கைஸ். அந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும், இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்க. அண்டு அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து இதுதான் வாங்கணும் ஆர்டர் பண்ணி. ஸோ அதெல்லாம் ஆன் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது, ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து அதே வந்து கண்டிப்பாக vlog-ஆ போடலாம். செமையாக ஏன்னா இந்த சைடு வால் இருக்குது, இந்த சைடு வால் இருக்குது, எந்த சைடு ஸ்டிக்கரிங்ஸ் ஒட்டலாம் அண்ட் லைட்னிங்லாம் வைக்கலான்னு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரிலாம் வாங்கலாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம டெக்கரேட் பண்ணுவோம். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்ச நாள் பண்ணியே ஆகணும். ரொம்ப 1 மந்த்தாக நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி இல்லை. ஸோ இனி கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகே, ரெடி பண்ணியாச்சு. இனி போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்படியே திரும்பி பார்த்தோம்னா இங்கே ஃபுல்லாக கசகசன்னு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஆகிடலாம். பண்ணுவோமா? அவ்வளோதான், பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும். இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தது வந்து இன்னுமே நம்ம ஸ்டிக் பண்ணாமல் இருக்கோம் கைஸ். ஆனால் நம்ம வந்து அந்த வால் டெக்கர்லாம் பண்ணுவோன்னு சொன்னோம்ல, அப்போ வந்து இதை வந்து யூஸ் பண்ணலான் இருக்கேன். என்ன இது சரியாக ஐடியா இல்லை, பட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். பிகாஸ் வந்து இப்போ நம்ம டான்ஸ் வீடியோலாம் ஷூட் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நைட் டைம் இருந்தாலுமே ஷூட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு லைட்னிங் வேணும். பிகாஸ் வந்து லைட் போட்டாலுமே நம்மளுக்கு வந்து ஸ்பேசஸ்லாம் இடிக்குது, ஏன்னா அன்ஆர்கனைஸ்டாக இருக்கா ரூமு. ஸோ அதனால அப்படி இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் தனித்தனியாக செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே உள்ளே பண்ணிக்கிற மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் வீக்லி 2 days லீவ் இருக்குது. அந்த 2 days அவ்வளோவா ஒன்றும் நம்மளால் பண்ண முடிய மாட்டேங்குதா. அதுவும் இல்லாமல் நம்ம வர்ற டயத்துக்குள்ளே இருட்டாயிடுது, வர வர இப்போ வந்து சீக்கிரம் வந்து இருட்டிடுதா. ஸோ அதனால வீட்டுக்குள்ளேயே வந்து டான்ஸ்லாம் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீக்கிரம் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் கைஸ். அண்ட் நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய ஐடியா கொடுத்துருப்போங்க, என்னென்ன மாதிரிலாம் குட்டியாக ஓரளவுக்கு இருக்க ரூமை வந்து மாற்றலான்னு சொல்லி. சரி, அப்படியே போய் நம்ம ரெஸ்ட் எடுப்போம்ப்பா. ஃபேன் போட மறந்துட்டேன்னா அவ்வளோதான், போட்டாச்சு. சரி, பாய் கைஸ், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அடுத்த ஈவினிங் வந்து இந்த vlog-ஐ நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஆச்சு, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock இருக்குது. சரி, கொஞ்சம் அப்படியே கேக் வேறு வாங்கிட்டு வந்தோமா. ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுல்ல, அதனால எடுத்து சாப்பிட்றேன். ஓகேங்களா. பிளாக் ஃபாரஸ்ட் தான் வாங்கிட்டு வந்தேன், ப்ரௌனி தான் வாங்க நினச்சேன். சரி, ப்ரௌனி இந்த வாரத்தில் ஆல்ரெடி வாங்கிட்டேன். சரி, பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கலாம் தான். லாஸ்ட்டாக அந்த கடையில் வேறு அந்த பீஸ் கேக்கில் ஒன்று தான் இருந்துச்சு. சரி, நம்மளுக்கே வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்கேன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பார்க்குறீங்களா, டெம்டிங்காக இருக்குது கைஸ். இதோ அந்த கடைக்கு போனாலே என்னால் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்காமல் என்னால் வரவே முடிய மாட்டேங்குது, தெரியுதா. ப்ரௌனி இல்லை, பிளாக் ஃபாரஸ்ட் சாப்பிடலாமா போய் உங்களுக்கு காமிடலாம். இதில் வந்து பாருங்களேன், இதில் வந்து சாக்லேட் கோட்டிங்கோட, அது வந்து கோட்டிங் வந்து சம்திங் ரெட் செர்ரி மிக்ஸ்டு கோட்டிங் மாதிரி இருக்கு. நல்லா நான் போய் சாப்பிட்றேன். போர் அடிக்குது, யாருமே இல்லாமல். இல்லைன்னா யாரையாச்சும் வம்பிழுத்துட்ருப்பேன். டிவி பார்க்கவும் போட்டிக்குது, அதனால தான் போய் சாப்பிட்றேன். நைட் லேட்டாக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது. எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகலாண்டா அப்படின்னு பிளான் போடலான்னு நினச்சா நமக்கு எவனுமே இல்லை, எல்லாம் வந்து அவன் வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே ஆனால் தூங்கி எழுந்திரிக்கிறது மட்டும்தான் வேலையாகவே வச்சிட்ருக்கோம். சரி, நான் போய் சாப்பிட்றேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு
5:50 தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியே ஃபுல்லாக பனி, செம்ம பனின்னே சொல்லலாம். இங்கேருந்து அந்த மலை தெரியும்னு சொல்லிக்கல, கரெக்டு மலை, அதுவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடி இருக்குது. அப்படியே வெளியே போய் நின்னாலே குளிருது, அந்த மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியுதா அந்த மலை, செம்ம பனி. நம்ம அப்படியே மேலே போயிட்டு வருவோம். போர் அடி, நம்ம செடி அப்பயே போல் செம்மையாக வளர்ந்துட்டுருக்கு கைஸ். அப்படியே பாருங்களேன், அப்படியே குழு குழு குழுன்னு இருக்குது. ஊட்டிக்கெலாம் போக வேணாம் போல், நம்ம ஊரே ஊட்டி மாதிரி தான் இருக்குது. போய் பார்ப்போம். பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அதோ அங்கே பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் தெரியுது. பாதிக்கு மேலே அங்கே வீடே தெரியல, தெரியுதுங்களா? பா செம்ம கிளைமேட்டு, சில்லுன்னு இருக்குது, ஊட்டி மாதிரி இருக்குது கைஸ். ஊட்டிக்கெலாம் எதுக்கு போகிறான் என்னன்னு தெரில, ஊட்டி மாதிரி இருக்குது நம்ம ஊரே. காலையில் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க மரம் கூட தெரியாது, அந்தளவுக்கு இங்கிட்டு ஃபுல்லாக செடியாக இருக்கனால அப்படியே பனிமூட்டமாக மூடி இருக்கும். நம்ம அப்படியே சும்மா மேலே வந்தோம், போர் அடிக்குது கீழே. இனி அவங்க ஊர்லேருந்தே கிளம்பல, சூப்பர். அப்படியே ஜாலியாக குழு குழுன்னு நடந்துகிட்டு இருக்கேன். குழு குழுன்னு காற்றோட ஜாலியாக இருக்கு மேலே. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஈவினிங் டைம்லலாம் மேலே வரேன், செம்மையாக இருக்குது, யாருமே இல்லை. பேர்ட்ஸ் எல்லாம் திரும்பி அதோட வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நம்மளாம் மாட்டோம். நம்ம கீழே போயிட்டு பப்ஸு வேறு மத்தியானம் வாங்கிட்டு வந்தது சாப்பிடாம இருக்குது. ஒரு அவசரத்தில் வாங்கிட்டேன், ஆனால் சாப்பிடல. சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணுற வேலை வேறு இருக்கா, அப்போ எடிட் பண்ணுவோம். அப்போ தான் இன்றைக்கி ஒரு மினி vlog அப்லோட் பண்ண முடியும். கீழே வேறு ஒரு மோடு நின்ட்டுமா அம்மான்ட்டுருக்கு, நடந்து போவோம். அமைதியாக இருக்கு இடமே. எப்படி இந்த மாதிரி டார்க் ரூம். பப்ஸ் சாப்பிடலாமா? ஒரே ஒரு பப்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன், கிறிஸ்பியாக தான் இருக்குது. கேக்குதா சவுண்டு? என்ன பப்ஸ் வாங்கினேன்னா காளான் பப்ஸ் தான் வாங்கினேன். எனக்கு வெஜ்ஜு எக்கு அதை விட எனக்கு காளான் பப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும். சிக்கனும் பிடிக்கும். கிறிஸ்பினஸ் இல்லை, பட் இருந்தாலும் ஃபுல்லாக கவர் போட்டு பேக் பண்ணி வச்சுருந்ததுனால நல்லா. அப்புறமா எப்படி உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? பெருசாக தான் இருக்குது, நான் கூட சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். வாசமே சூப்பராக இருக்குப்பா, செம்ம வாசம். ஏன்னா இதில் நான் வந்து ஆனியனை தான் பார்க்குறேன், காளானை தேடுறது கஷ்டமாக இருக்கே. ஓ மை காட், இல்லைப்பா காளான் கிடச்சிருச்சு. சீக்கிரம் குட்டி குட்டி காளானாக இருக்குது, அதான் தெரில. ஆனால் ஆனியன் தான் நிறையா இருக்குது, காளான் வந்து கம்மியாக தான் இருக்குது. சரி சாப்பிட்டு பார்க்கலாமா? அன்றைக்கி ஒரு நாள் ஸ்டார்ட் போட்டிருந்தாலும் மினி பப்ஸ் சாப்பிட்ட மாதிரி, அதே கடையில் தான் அவங்க நல்லாயிருக்கும். காளானும் செம்மையாக இருக்குது. சரி நான் போய் சின்சான் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றேன். நீங்களும் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் வர அந்த 5 நாள் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வர்றது டீ மட்டும்தான் குடிப்பேன், சாப்பிட்றதுக்கு நேரம் வந்துடும்.
இந்த மாதிரி ஒரு 2 நாள் இந்த மாதிரி உட்காந்து ஏதாச்சும் சாப்பிட்றேன், அவ்வளோதான். பார்க்கலாம். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஆல் ரைட் ஒன் டே. நோ ஹோப் ஃபார் தட் டேன்னு அப்படியே போவோம், சரிங்களா? போகிறதா அடிக்குது, என்ன பண்ணுறது? சரி நான் போய் சாப்பிட்றேன். கைஸ் எல்லோரும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. வரும்போதே நம்மளுக்கு ஷவர்மாலாம் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி அப்படியே வெளியே தான் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன். சரி வாங்க போய் சாப்பிட்லாமா? வாங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி ஃபுல் டேவே வெளியே தான் சாப்பிட்ருந்தோம். லைனாக ஒவ்வொன்றா மார்னிங்லேருந்து வெளியவே சாப்பிட்ருந்தேன்னா ஒரு மாதிரி போரே அடிச்சிருச்சு கைஸ். அதுக்கப்புறம் ஷவர்மா தான் வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்தா புரிட்டோஸ் மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஷவர்மாலே மினி வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. எங்கே வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரில. ஆனாலும் டேஸ்ட்டு வந்து செம்மையாக தான் கைஸ் இருந்துச்சு. அண்ட் நான் பேசிட்டு தான் இருந்தேன், பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சா, சரி எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு வாய்ஸ் ஓவரே மறுபடி கொடுக்குற மாதிரி ஆகிருச்சு. சரி அப்படியே நம்ம vlog-ஐ பார்ப்போம். ரொம்ப நேரமாக அதை பிரிக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தேன். ஃபைனலி நம்ம அதை வந்து ரேப்பை பிரிச்சிட்டோம். ரொம்ப அப்படியே போட்டு சுற்றி சுற்றி வச்சுருந்தாங்க. ஃபைனலி நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோங்க. பண்ணோன்னே டெம்ப்ட் ஆகிருச்சு. சாப்பிட்றா பரமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு, சொல்லணும்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பார்க்க தான் மினி வெர்ஷனாட்டு இருந்தாலும் டேஸ்ட்டு பங்கமாக இருந்துச்சு கைஸ். செம்மையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகே கைஸ், நான் போய் சாப்பிட்றேன். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you guys in the next vlog. Bye.